இப்போ நம்ம PHPலே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாவே. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர், மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டரு. அதே மாதிரி அடுத்த வேர்டும் கேப்பிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரு, மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர் அப்படி இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இக்கோ பண்ணுறோம். ஆனால் அது கூடவே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனையும் சேர்த்து நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கு பேராமீட்டராக நம்மளோட வேரியபிளை கொடுக்க போகிறோம். இது கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா str to upper. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா string to upper. அதோட ஷார்ட் ஃபார்மாக நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் ஆட்டு. இந்த பேராமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாங்கிற வேரியபிளை நான் உள்ளே அனுப்புகிறேன். அப்புறமா செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்காதனால நமக்கு ஒரு எரர் வருது. இந்த இடத்துல நம்ம ஒரு செமிகாலன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு கேபிட்டல் லெட்டரில் நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டராக இப்போ நான் மாற்ற போகிறேன். அதுக்கு ஈக்கோ str to lower இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணணும். அப்புறமா செமிகாலன் போட்டு எண்ட் பண்ணணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்துருச்சு. இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றி கொடுத்துருச்சு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இக்கோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HTML எலிமெண்ட்டை நம்ம டபுள் க்ளோட்ஸ் போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். BR லைன் பிரேக்கு. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நம்ம ஒரு டாட்டு மூலமாக இணைக்கலாம். இதோட அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தானே, அதனால் இதோட டெக்ஸ்ட்டை வந்து இந்த டாட்டு மூலமாக நம்ம இணைக்கிறோம். இதை நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது இதோட அவுட்புட்டும் சேர்ந்து வர்றதால இது அடுத்த லைனில் வருது. ப்ளஸ் அதோட டெக்ஸ்ட் வந்து நமக்கு அதுக்கு கீழே ஷோ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஹிண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ஈக்கோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த str_replace இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேராமீட்டர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதில் வந்து ஹிண்டுங்கிற இந்த வேர்டை நான் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்மா போட்டு இந்த ஃபைண்ட் பண்ண வேர்டை என்னவா மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த வேர்டை இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஜெய் ஸ்ரீராம் மேபி. அதுக்கப்புறமா என்ன ஒரு கம்மா போட்டு எந்த வேரியபிள்லேருந்து இந்த வேலையை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த இந்தியாங்கிற இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய ஹிண்டுங்கிற வேர்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை ஸ்ரீராம்னு நம்ம மாற்றுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செமிகாலன் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துருச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் லைன் கொண்டு வர்றதுக்கு இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இது கூடவே. ஓகே. இதர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டை வந்து ஸ்ரீராம்னு நம்ம மாற்றி கொடுத்துருச்சு. ஸ்ரீராம்னு இருக்குல்ல, அதை ரேம்னு மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தடை பார்க்கலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கும் அதே மாதிரி எக்கோ போடுறோம். strrev இதுக்குள்ளே நம்மளோட வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மாற்றி கொடுத்துருச்சு. இதையும் கீழே கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த கோடை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பிரேக் எலிமெண்ட்டு. அது கூடவே வந்து நம்ம டாட்டு போட்டு இந்த வேர்டு கூட நம்ம இணைத்திருக்கிறோம். உங்களுக்கு சப்போஸ் அது தெரியலைன்னா இதனால தான் அது அடுத்த கீழே லைனில் வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸஸ் ஆட்டு இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸஸ் தான் வந்து வைட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் வந்து ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸை வந்து கொடுக்குறாங்க. யூசர் நேமுக்கு முன்னாடியும் ஒரு பின்னாடியும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க அன்இன்டென்ஷனலி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அதை ப்ராப்பராக நம்ம சானிடைஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவங்க திருப்பி லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லா தடவையும் இந்த ஸ்பேஸ் தான் போட்டோங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த எக்ஸஸ் ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இது. echo trim இது கூட அந்த வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸஸ் ஸ்பேஸ் இல்லை, அப்படியே அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. சி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இதுக்கு உள்ளே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் டேரெக்டாக ஒரு நம்பரை ரிவர்ஸ் ஆர்டரில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களோட நம்பர்ஸை நீங்கள் கொடுத்தா டேரெக்டாக கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம இந்த வேரியபிள் மூலமாகவும் நம்பர்ஸை நம்ம கொடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த வேல்யூவும் இது கூட நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அதோட ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம ஒரு அரேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு டேகுங்கிற ஒரு செக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு வேர்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு கமா கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பீஸாக அங்கே போய் ஸ்டோர் ஆகும். எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி ஒரு செட்டாக சேர்த்து வைக்கிறது மாதிரி. வேரியபிள் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுவோம். டேக்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிளில் வந்து கேட் கம்மா டாக் கம்மா பேர்ட்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். இது அரேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இக்கோ பண்ணி பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு இப்போ வரும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்குது, சேர்த்தே வந்திருக்குது, அப்படி தானே? பட் இதை நம்ம வந்து பிரிக்க போகிறோம், அரேவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால ஒரு ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம அந்த அரேவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அரேவாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்ப்ளோடுங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டரு. எந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் செப்பரேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும். ஒரு இதை சிம்பிளாக இருக்கலாம், ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். அதுக்குள்ள மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் அது ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கமாவை யூஸ் பண்ணுவோம். கமாவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டையும் நம்ம பிரிச்சுருக்கோம் அந்த டெக்ஸ்ட்டில். ஸோ ஒரு கமா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணுங்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பக்கத்தில் இன்னொரு கமா நம்ம போட்டுக்கலாம். எந்த வேரியபிள்லேருந்து அந்த வேர்ட்ஸை நம்ம வந்து பிரித்து எடுக்கணும்னு நினைக்கிறோம் அது வந்து டேக்ஸ், ரைட்? அதனால் டேக்ஸுங்கிற அந்த வேரியபிள் நம்ம கொடுத்துட்டு செமிகாலன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இதோட ரிசல்ட்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இதோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா print _r. இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுங்கிற அந்த வேரியபிளை நம்ம இதில் பாஸ் பண்ணிவிட்டு செமிகாலன் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்டை செப்பரேட் பண்ணி ஒரு வேர்டுக்குள்ளே போட்டிருக்குது 0ங்கிற இந்த இண்டெக்ஸில். அதுக்கப்புறமா டாகுங்கிறது இண்டெக்ஸ் 1ல் இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸுங்கிறது இண்டெக்ஸ் 2ல் இருக்குது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வேர்டையும் அது பிரித்து ஒரு அரேவாக மாற்றி வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அரேவை ப்ரிவியூ பண்ணுறதுக்காக தான் நம்ம print rங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அரேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இக்கோ வச்சு ப்ரிவியூ பண்ண முடியாது. அதனால தான் நம்ம print rங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.